வந்திருக்கின்ற ரெவரண்ட் மோசஸ் நேசையா மாரநாதா காஞ்சிபுரம் ஐயா அவர்கள் இரங்கலை தெரிவிக்க கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தபடியாக பெரம்பூர் ஏரியா போதகர்கள் ஏரியா சேர்மன் மேலே வந்து பாட அன்போடு அழைக்கின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளே அருமையான பிரதம பேராயர் அவருடைய இந்த ஜெப கூட்டத்தில் இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த நேரத்தில் அருமையான ஐயாவை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்க விரும்புகிறேன். சரிங்க. கர்த்தர் நல்லவர், அதினதின் காலத்திலே ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஏனென்றால் நான் இப்பொழுது பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கீழும் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் அந்த நாளில் அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தருவார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். பேராயர் அம்மா அவர் கேட்ட காரியம் ஜெபம் பண்ணிக்கோங்க எங்களுக்காக என்று சொன்னார்கள். முதலாவதா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு முன்மாதிரியான ஒரு முன்னோடியாக கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்த ஒரு தேவ மனிதனாயிருக்கிறார். சபைகளை உருவாக்குவதிலும் சபைகளை கட்டுவதிலும், அதுவும் ஒவ்வொரு சபைகளையும் வித்தியாசமான முறையில் அவருடைய ஈசையை திருச்சபையில் பார்க்கின்ற பொழுது ஒரு சபையும் ஒரே மாதிரி இருக்காது. வித்தியாசமான கட்டடங்களை வித்தியாசமான வடிவமைப்புகளை கொண்ட திருச்சபையினாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அவருடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு எளிமையின் திருவுருவம், எல்லாரோடு பழகக்கூடிய ஒரு தேவ மனுஷனாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அது மாத்திரமில்லாதபடிக்கு அவரை பார்க்கின்ற பொழுது அவருடைய பேச்சில ஒரு வசீகரம் இருக்கிறது. யாரையும் இழுக்கக்கூடிய, கவரக்கூடிய, யாரும் அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய அளவிலே அவருடைய வார்த்தைகள் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு அன்பின் திருவுருவமாக எல்லாரையும் நேசிக்கக்கூடிய, மதம் மாத்திரமில்லாதபடிக்கு அனைத்து மக்களையும், அனைத்து மதத்தினரையும், அனைத்து உள்ளங்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பின் உருவமாக அவர் திகழ்ந்தவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அருமையான பிரதம பேராயர் அம்மா நிச்சயமாய் தொடர்ந்து அவர் விட்டு சென்ற ஊழியங்களை அவரும் அனைத்து பேராயரும் செய்வார் என்பது செய்வார் என்பது சந்தேகமில்லை. கடைசியாக ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். 30 ஈசிஐ திருச்சபைகளோடு ஆரம்பித்த இந்த ஊழியம் இன்றைக்கு 10,000 சபைகளுக்கு மேலாக இருக்கிறதை குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். 10,000 மாத்திரமல்ல, இப்பொழுது தரிசனத்தோடு ஈசிஐ திருச்சபையில எப்பவுமே அந்த சபைக்குள்ள போனா போர்டு இருக்கும், தரிசன போர்டு இருக்கும். இப்பொழுதுமாக அவர்கள் 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்று சொல்லி அந்த தரிசனத்தோடு செயல்படுகிறார்கள். எனவே இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்கின்றதிலே சந்தேகமே இல்லை. தன்னுடைய ஓட்டத்தை ஜெயமாக, வெற்றிகரமாக, ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக ஓடி முடித்தார். நாமும் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி நாமும் அப்படியாக ஓட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒரே வார்த்தை ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே அருமையான பிரதம பேராயர் பிஷப் எஸ்ரா சர்வனம் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. அவர் மூலமாய் நிர்வகித்த திட்டங்களை, தீர்மானங்களை, வைராக்கியங்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகமாயிருக்கேன்னு சொல்லி கல்வாரி சிலுவையில விட்டு போன அந்த ஆத்தும தாகத்தை, வாஞ்சையை நிறைவேற்றின ஒரு தேவனுடைய தாசனாய் அநேகரால, எல்லாராலும் கிறிஸ்தவ வட்டாரத்தினால சபை பாகுபாடு இல்லாதபடிக்கு சாட்சி பெற்ற, எல்லாருடைய அன்பை பெற்ற
உம்முடைய அருமையான தேவனுடைய தாசனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே இப்படிப்பட்டதான ஊழியர்கள் எழும்பத்தக்கதாக, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படத்தக்கதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே. ஈசிய ஸ்தாபனத்தை ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும், சபை மக்களை ஆசீர்வதியும். இன்னும் பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்து உடைய நாமத்தை மைப்படுத்தும்படியாக உடைய ஊழியக்காரன் அடியை ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஆறுதலின், சமாதானத்தின், தைரியத்தின், கிருபையும், அபிஷேகத்தின், வல்லமையும் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.